ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இங்கிலீஷில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அட் த சேம் டைம் ரொம்ப ஈஸியஸ்ட் டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அது வந்து ஃபில்லர்ஸ் தான். சரிங்களா? அது வந்து எனக்கு டபுள் ஃபில்லர்ஸாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா சிங்கிள் ஃபில்லர்ஸாக இருக்கலாம். சிங்கிள் ஃபில்லர்ஸை விட டபுள் ஃபில்லர்ஸ் எனக்கு ரொம்ப ஈஸி. மெயின்ஸ் லெவலில் கேட்குறப்போ ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா மார்க்ஸை வந்து நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஈஸியஸ்ட் டாப்பிக்கில் வந்து எந்த அளவுக்கு நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ இஃப் யூ ஆர் அ பிகினர் அப்படின்னா கூட யூ கேன் வாட்ச் திஸ் வீடியோ அண்ட் ஃபாலோ தீஸ் 10 ரூல்ஸ். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 10 ரூல்ஸை தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இஃப் யூ ஃபாலோ திஸ் 10 ரூல்ஸ் யூ கேன் அட்டன் அட்லீஸ்ட் 3 questions ஃப்ரம் ஃபில்லர்ஸ். சரிங்களா? அது ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் சரி, மெயின்ஸாக இருந்தாலும் சரி. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இருக்கக்கூடிய விஷயங்களில் கான்டெக்ஸ்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்ன பேச வர்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. சரிங்களா? எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஃபில்லர்ஸ் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபுல் சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ரீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அந்த சென்டென்ஸ் வந்து என்ன டோனில் எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது அப்படிங்கிற அந்த டோனை வந்து நான் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும். வெதர் இட் இஸ் பாசிட்டிவ், நெகட்டிவ் ஒரு நியூட்ரல் அப்படிங்கிறத நான் பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா இந்த தீமை வந்து நான் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா புரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா ரொம்ப நல்லா புரியும். எக்ஸாம்பிள் பாருங்க. Despite facing strong opposition, the bill was finally dashed in the parliament. ஸோ இதில் எனக்கு ஆப்ஷன்ஸே தேவையில்லை. என்ன சொல்கிறாங்க? டெஸ்பைட் இருந்த போதிலும், அப்போசிஷன் அதை வந்து எதிர்த்த போதிலும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ எதிர்த்த போதிலும் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ ஆப்போசிட்டில் வர்றப்போ அந்த செகண்ட் பிளாங்க்ல செகண்ட் கிளாஸில் என்ன தான் பேசியிருக்கணும்? கான்ட்ராஸ்டாக தான் பேசியிருந்துருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் அப்படின்னா கான்ட்ராஸ்டாக பேசுகிறப்போ இங்கே எனக்கு என்ன வந்திருக்கணும்? பாசிட்டிவாக வந்திருக்கணும். அப்போ அந்த பில்லை என்ன பண்ணிட்டாங்க? பார்லிமெண்ட்டில் ஃபைனலாக பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபைனலி பாஸ்ட் இன் த பார்லிமெண்ட். ஸோ முடிஞ்சுதா? இல்லைனா அப்ரூவ்ட் யூஸ் பண்ணிக்கலாம், அடாப்டட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் த ஆப்ஷன் யூ கேன் சூஸ் எனி வெர்ப்ஸ். ஓகேவா? ஸோ எனி வேர்ட்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரூல், யூ ஷுட் ரீட் த ஃபுல் சென்டென்ஸ் கேர்ஃபுல்லி அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி tone of that particular sentence, whether it is positive, negative or neutral, and also the theme. So you should read the full sentence. அதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ரூல். சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிராமரும் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரும் புரிஞ்சுக்க தெரியணும். ஓகேவா? ஸோ என்ன டென்ஸில் அவங்க பேசியிருக்காங்க, சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் என்ன, ப்ரிப்போசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி கிராமரை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் நமக்கு அப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கணும். அந்த ஃபில்லர் வந்து எப்படி இருக்கணும்னா கிராமட்டிக்கலி அந்த சென்டென்ஸில் எனக்கு ஃபிட் ஆகணும். ஒன்று கான்டெக்ஸ்டுவலாக ஃபிட் ஆனால் மட்டும் பத்தாது, எதையும் ஃபாலோ பண்ணணும், கிராமரையும் எனக்கு அது ஃபாலோ பண்ணியிருக்கணும். பேசிக் கிராமர் ரூல்ஸ் தெரிஞ்சாலே போதுமானது. ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்க? ஹி வாஸ் அக்யூஸ்ட் டேஷ் சீட்டிங் இன் தி எக்ஸாம். அவன் என்ன பண்ணாங்க? எக்ஸாம்ல சீட் பண்ணா அப்படின்னு சொல்லி குற்றம் சுமத்தப்பட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு ப்ரிப்போசிஷன் வரணும் அப்படின்னா எனக்கு கிராமர் ரூல் தெரிஞ்சிருக்கணும். என்ன ரூல்? ப்ரிப்போஷனல் ரூல். அக்யூஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபாலோஸ் பை ஆஃப் அப்படிங்கிற ஒரு ப்ரிப்போசிஷன். அப்போ அக்யூஸ் வந்தால் கண்ணை மூடிட்டு என்ன போட்டுறானா? ஆஃப் அப்படிங்கிற பேசிக்கான ஒரு கிராமர் ப்ரிப்போஷனல் ரூல் தெரிஞ்சா இந்த கொஸ்டினை நான் என்ன செஞ்சிருவேன்? அட்டென்ட் பண்ணிடுவேன். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து கான்டெக்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், நெக்ஸ்ட் வந்து பேசிக் கிராமர் ரூல்ஸ் வந்து எனக்கு தெரியணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எலிமினேஷன் மெத்தட். ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் எனி கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் டு அட்டென்ட் இன் இங்கிலீஷ். ஓகேவா? ஸோ என்னன்னா எலிமினேஷன் மெத்தட் தெரிஞ்சா மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸை ஈஸியாக நம்ம அட்டென்ட் பண்ணிடலாம். என்னன்னு சொல்லி பாருங்க. எந்தெந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு கிராமட்டிக்கலி இன்கரெக்டாக இருக்கோ, இல்லாஜிக்கலாக இருக்கோ, ஆஃப் தி டாப்பிக்காக இருக்கோ அதை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எலிமினேட் பண்ணிடலாம். மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் இல்லை அப்படின்னா எல்லா கொஸ்டின்ஸ்லையுமே இங்கிலீஷில் எப்படி தான் இருக்கும்னா அட்லீஸ்ட் அந்த 3 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 2 ஆப்ஷனில் தான் நம்ம இங்கி பிங்கி பாங்கி போட்டு என்ன செஞ்சுருப்போம்னா உட்காந்துருப்போம். சரிங்களா? ஸோ என்ன தெரிஞ்சிருக்கணும்? எலிமினேஷன் மெத்தட் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டோன் மேட்சிங். தட் இஸ் நத்திங் பட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த சென்டென்ஸ் இஸ் பாசிட்டிவ், நெகட்டிவ் ஆர் கான்ட்ராஸ்ட் to each other. ஓகேவா? அந்த டோன் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. ஷீ இஸ் யூஸ்வலி சீர்ஃபுல். அவள் என்ன பண்ணுவானா பொதுவாகவே சந்தோஷமாக தான் இருப்பா. பட் டுடே ஷீ லுக்ஸ் டேஷ். அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? சீர்ஃபுல் அப்படின்னா ஹாப்பி, ஜாய், எப்பயுமே அவள் சந்தோஷமாக தான் இருப்பா. ஆனால் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணதுனால எப்படி இந்த சந்தோஷத்துக்கு அப்படியே ஆப்போசிட் தான் எனக்கு இந்த இடத்துல வரணும். அப்போ டுடே ஷீ லுக்ஸ் சேடாக இருக்கலாம், இல்லைனா அப்செட்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா இது க்ளூமி மீன்ஸ் ஆல்சோ ஆப்போசிட் டு சீர்ஃபுல். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க கொலோகேஷன்ஸ் அண்ட் ஃப்ரேசல் வெர்ப். ஸோ
கொலோகேஷன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா அந்த வேர்டு பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஃப்ரம் வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி என்ன வரணும், டு வரணும். அந்த மாதிரி கொலோகேஷன்ஸ் இஸ் நத்திங் பட் a காமன் வேர்ட் பேர்ஸ். ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்க, the manager failed to dash attention to the client's complaint. மேனேஜர் என்ன பண்ணிட்டாரு, கிளையண்டோட கம்ப்ளைண்ட்டுக்கு அட்டென்ஷன் என்ன பண்ணிட்டாரு, கொடுக்க மறந்துட்டாரு, விச் மீன்ஸ் பே. ஓகேவா? ஸோ அட்டென்ஷன் என்னதான் பண்ண முடியும், பே தான் பண்ண முடியும். இட் இஸ் நத்திங் பட் எ கொலோகேஷன். ஓகேவா? அதே மாதிரி அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லி வந்தா எப்பயுமே என்னதான் வரணும், எனக்கு பேன்ற வார்த்தை தான் வரணும். டெசிஷன் என்னதான் பண்ண முடியும், எடுக்க தான் முடியும். ஸோ மேக், கிரைம் என்னதான் செய்ய முடியும், கமிட் தான் பண்ண முடியும். அதே மாதிரி அட்டென்ஷன் என்ன பண்ணலாம், நம்ம ட்ராவும் பண்ணலாம். ஓகேவா? அப்போ இட் இஸ் நத்திங் பட் எ கொலோகேஷன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மீனிங் பேஸ் பண்ணி என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம ஃபில்லர்ஸை வந்து அட்டென்ட் பண்ணலாம். ஒரு சில கொஸ்டின் எனக்கு இந்த மாதிரியும் இருக்கலாம். ஸோ எக்ஸாக்ட் மீனிங் எனக்கு தெரியாட்டியும் கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த எலிமினேஷன் மெத்தட் மூலமாக, கெஸ்ஸிங் டெக்னிக் மூலமாக ஓவரால் மீனிங்கை பேஸ் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், ஒரு பெஸ்ட் ஃபிட்டஸ்ட் வேர்டை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேர்ட் ஃபார்ம் தட் இஸ் நத்திங் பட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்ல இட் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு கிராமர் ஓரியன்டட். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு அந்த இடத்துல வெர்பு வருமா, இல்லை நவுன் வருமா, அட்ஜெக்டிவ் வருமா, அட்வெர்ப் வருமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம், அந்த டோன் மூலமா, அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் மூலமா ஆப்ஷன்ஸை நம்ம எலிமினேட் பண்ண தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஹிஸ் டேஷ் பிஹேவியர் இரிட்டேட்டட் எவ்ரி ஒன். அவனோட எப்படிப்பட்ட பிஹேவியர் வந்து எல்லாரையும் கோவப்படுத்துச்சு. ஸோ பிஹேவியர் இஸ் அ நவுன் அப்படின்னா இந்த நவுனை குவாலிஃபை பண்றதுக்கு எனக்கு இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும், அட்ஜெக்டிவ் வந்திருக்கணும். அப்போ என்ன போடலாம், ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு பிஹேவியரை வந்து நான் என்ன பண்ணிக்கலாம், ஆப்ஷன்ல இருந்து நான் சூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுச்சா? அதே மாதிரி டபுள் ஃபில்லர்ஸ் கேட்டுட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப லக்கியான ஒரு கொஸ்டின் செட்டுனே வச்சுக்கலாம். ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல என்ன பண்ணிக்கலாம், ஒரு வார்த்தையை நம்ம ஈஸியாக கெஸ் பண்ண தெரிஞ்சுக்கலாம். அப்போது டபுள் ஃபில்லர் கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா அந்த ரெண்டு பிளாங்க்லையுமே நமக்கு எப்படி இருக்கணும், இருக்கக்கூடிய ஆப்ஷன் கரெக்டாக பொருத்தமாக இருக்கிற மாதிரி நம்ம செக் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்து பார்த்தோன்னா கனெக்டர் வேர்ட்ஸ் தட் இஸ் நத்திங் பட் ஆல்தோ, பிகாஸ், வைல், எட், சின்ஸ் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா எனக்கு கான்ட்ராஸ்ட் அல்லது காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படி கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பிளாங்க் தான் என்ன பண்ணணும், அந்த மாதிரியான வேர்ட்ஸ் தான் நான் வந்து தேடணும். எக்ஸாம்பிள் பாருங்க, ஆல்தோ ஹி வாஸ் டயர்ட் ஹி டேஷ் தி மேட்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவன் டயர்டாக இருந்த போதிலும், அவனுக்கு உடம்பு சரியில்லாத போதிலும், அந்த மாதிரி நெகட்டிவா பேசியிருந்தாங்க அப்படின்னா அப்ப கண்டிப்பா செகண்ட் கிளாஸ்ல எனக்கு எப்படி வந்திருக்கணும், பாசிட்டிவான ஒரு வார்த்தை வந்திருக்கணும். அப்போ ஆப்ஷன்ல என்ன பண்ணலாம், நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ணிட்டு பாசிட்டிவா இருக்கக்கூடிய இந்த ரெண்டு வேர்ட்ல எது எனக்கு இந்த கான்டெக்ஸ்டுக்கு பொருத்தமான வார்த்தையோ அதை என்ன பண்ணிக்கலாம், வெக்காப்ஸ் மூலமா சூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? அடுத்து வெக்காபுலரி நாலேஜ் இஸ் மோஸ்ட் 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 இம்பார்ட்டன்ட். அது எனக்கு ஃபில்லர்ஸ்ல மட்டும் கிடையாது, த்ரூ அவுட் தி இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ். இஃப் யூ வாண்ட் டு சால்வ் தட் கொஸ்டின் அப்படின்னா யூ ஷுட் know basic vocab knowledge. ஓகேவா? பேசிக் வெக்காப் வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதில் வந்து synonyms, antonyms, idioms, phrasal verb இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், எல்லா விஷயங்களையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? பேசிக்காக நம்ம நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறது மூலமாகவே உங்களோட ரீடிங் ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் என்ரிச் பண்ணிக்கலாம். அது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கிலீஷில் கொஸ்டின்ஸ், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை கரெக்டாக அட்டென்ட் பண்ணுறதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். So in this video we have learned the topmost 10 important rules in fillers. Hope this session is useful and thank you for watching.